ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் வந்து என்னை பற்றி சில வரிகள் சொல்லிட்டு என்னோட செல்ஃப் இன்ட்ரோ தான் சொல்லப் போறேன். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன விளாக் தான் இது. ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் பேர் வந்து அமுதவல்லி. நான் பொறந்து, வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னை தான். படிச்சதும் சென்னை தான். இப்போ நான் இங்க இருக்கிறது வந்து கனடால அல்பர்டா, எட்மன்டன். நான் வந்து இப்ப இங்க வந்தது வந்து 2ண்ட் ஃபாரின் கண்ட்ரி. நான் அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் போயிருக்கேன். அது வந்து சிங்கப்பூர் வந்து எப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாடு மாரி இருக்கும். வெதர் கண்டிஷன் வேற. நெறைய நான் தமிழ் ஆளுங்கள அங்க பார்த்துருக்கிறேன். ஏன்னா நெறைய எல்லாமே கடைங்கள்லாம் கூட நம்ம போனோம்னா, எல்லாமே தமிழ் ஆளுங்க நெறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து நாங்க இங்க கனடாக்கு வந்திருக்கிறோம். இது 2ண்ட் ஃபாரின் கண்ட்ரி. எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பெர்மிட்ல வந்துட்டு 2012ல வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 வருஷம் கழிச்சு ஃபேமிலியோட சேர்ந்து சரி இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் எடுத்தோங்க. எங்க வீட்டுக்காரரும் 4 பேருக்குமே பிஆர் எடுத்தாரு. பிஆர் எடுத்து 2015ல கிடைச்சது எங்களுக்கு பிஆர். அதுக்கப்புறம் எல்லாருமே 4 பேரும் ஃபேமிலியோட இங்க வந்துட்டோம். சரி இங்க வந்துட்டு எப்படி இருக்கு பார்க்கலாம். செட் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால தான் வந்தேன். ஏன்னா பசங்க வந்தது உடனே இங்கேயே பசங்க ஸ்கூல்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால சரி ஓகே அவ்வளோதான் இங்கேயே இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேயே கன்டின்யூ பண்ணிட்டோம். நாங்க வந்து சிங்கப்பூர்ல நானும் எங்க ஹஸ்பண்டும் 3 மாசம் அங்க இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைய எழுதி குடுத்துட்டு திரும்ப 2 பேருமே வந்து ரிட்டர்ன் சென்னை வந்துட்டோம். சென்னை வந்ததுக்கப்புறமா அப்புறம் 2 பசங்க குழந்தைங்க பொறந்தாங்க. அதுக்கப்புறம் அது வரைக்கும் எங்க வீட்டுக்காரர் அங்க சென்னையில தான் வேலைக்கு பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா 2வது குழந்தை பொறந்து ஒரு 6 ஆர் 7 மந்த்ஸ் இருக்கும். கோவா போனாங்க. அதுக்கப்புறமா அங்கருந்து அ ஒரு 3, 4 மாசம் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் அபுதாபி போனாங்க. அபுதாபி போயிட்டு, அது ஒரு கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க. அபுதாபி, துபாய், குவைத்து இந்த மாரி ஃபாரின் கண்ட்ரீஸ அப்ப நடுவுல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதனால இப்ப கொஞ்சம் இங்க வரதுக்கு வந்து ஈஸியா இருந்தது. நானும் அங்க வந்து அப்ப நான் சென்னையிலே தான் இருந்தோம். குழந்தைங்கள இது பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான் எங்க வீட்டுக்காரர் மட்டும் நெறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் போயிருக்கிறாரு. நான் வந்து 2015ல இங்க வந்தோம். வந்ததுக்கு அப்புறமா 2 இயர்ஸ் வீட்ல தான் இருந்தேன். பசங்க ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் அதான் ஆயில் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, அவரு கொஞ்சம் தூரம் தான் போய் ஒர்க் பண்ணணும். இங்க பக்கத்திலேயே வேலை கிடையாது. வீட்ல இருக்கிறதுனால என்ன பசங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது வீட்ல இருக்கணும்ல, அதனால அப்படியே எங்கும் போல. அப்புறம் 2017ல எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சது. அது போயிட்டுருந்தேன். அப்புறம் ஒரு 2019 வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் அந்த கொரோனா பீரியட்ஸ்ல அது லே ஆஃப் குடுத்துட்டாங்க. அதான் நின்னுட்டேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2019 எண்டுல வந்து நாங்க 3 பேரும், நானு எங்க பசங்க 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து அ சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணோம். ஆனா அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் எடுத்துச்சு. ஏன்னா அந்த டைம்க்கு 2018க்கு அப்புறம் கொரோனா வேற வந்துடுச்சா, அதனால கொஞ்சம் அப்படியே லாங்கா இழுத்துட்டாங்க. ஆனா நாங்க வந்து ஏன்னா இங்க வந்து சிட்டிசன்ஷிப்க்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டு, பாஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதனால நாங்க 3 பேரும் அந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோம். அப்படியே அதுக்கு நடுவுல எனக்கும் சரி வேற ஏதாவது ஒரு வேலை இருக்கா? அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் 21ல வந்து எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சது. நான் 2 இயர்ஸா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கலாம் வந்து ஜாப்னா நம்ம வந்து நம்ம ஊர் மாரி நேரடியா போய்லாம் கேட்க முடியாது. ஆன்லைன்ல தான் பண்ணணும். அப்படியே ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணி 2 இயர்ஸ் கழிச்சு 2021ல வேலை கிடைச்சுச்சு. அப்புறமா நாங்க இதுக்கு நடுவுல அந்த 2 வருஷத்துக்கு நடுவுல எக்ஸாம்க்கு ப்ரிப்பேரும் பண்ணிட்டு எக்ஸாமும் எழுதிட்டோம். 3 பேருமே எழுதி ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டோம். இங்க சிட்டிசன்ஷிப் கிடைச்ச உடனே ஒரு செரிமனி மாரி ஒண்ணு வைப்பாங்க. யார் யாரு வாங்குனாங்களோ, அந்த அந்த இயர்ல யார் யார் சிட்டிசன்ஷிப் வாங்குனாங்க, அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து எங்க கவர்மெண்ட் ஹால்ன்னு ஒண்ணு இருக்கு. பில்டிங்கு. அதில தான் வந்து எல்லாருக்குமே அந்த செரிமனி நடக்கும். அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. நல்லாருக்கும் அது. ஆனா எங்களுக்கு வந்து அந்த டைம் கோவிட் பீரியட்ன்றதுனால நாங்க வந்து இன் பெர்சனா எதுவுமே நடக்கவே இல்ல. ஃபுல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் அப்படியே போயிட்டே இருந்தது. சரி ஓகே. அதுதான் கொஞ்சம் குறையா இருக்கு. அவ்வளோதான். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இப்ப ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நடுப்புல சரி ஒரு சேனல் ஆரம்பிச்சு, யூடியூப் சேனல் ஒரு பேஷனா ஒண்ணு போடலாம். ஏன்னா வந்து இங்க கனடியன்ஸ் அதான் கனடால வந்து நம்ம தமிழ் ஆளுங்க எப்படி சர்வை பண்றாங்க? எப்படி என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அது எல்லாரும் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சேனலும் ஆரம்பிச்சேன் நானு. நான் வந்து நானு நெறைய டைம் ஊருக்கு வந்தப்போ, நெறைய பேர் வந்து நெறைய கேள்விலாம் கேட்டாங்க. சரி ஓகே. அவங்களுக்கெல்லாம் நேரடியா வந்து எத்தன பேருக்கு நான் பதில் சொல்ல முடியும்? சரி அதனால ஒரு சேனல் ஆரம்பிச்சு, நாங்க இங்க எப்படி இருக்கிறோம்? என்னென்ன பண்றோம்? அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் அந்த சேனல் ஆரம்பிச்சேன்.
நான் வந்து கோவிட் டைம்ல நெறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா, அப்போ எங்கேயும் வேலைக்கு எதுவும் போறது இல்லையா? அதனால வீட்லயே இருந்தோமா, வீட்லயே இருக்கும்போது அந்த யூடியூப் சேனல் பார்ப்பேன். பார்க்கும்போது பார்த்தா, அதில நெறைய இந்த யுஎஸ்ஏ, யுகே, இங்கே கனடால கூட சில பேர் இருக்கிறாங்க. பட் ஆனா, நாங்க இருக்கிற இந்த ப்ராவின்ஸ்ல கிடையாது. வேற வேற ப்ராவின்ஸ்ல இருந்து போடுறாங்க. இந்த ப்ராவின்ஸ்ல இருந்து நான் போடுறது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அல்பர்டாலேருந்து போடுறது. அ கொஞ்சம் அந்த யுஎஸ்ஏ அவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்து, சரி நம்பளும் நம்பளுடைய கனடாவ பத்தி சரி நம்ப மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் நான் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுவும் தமிழ்ல தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். தமிழ்ல தான் ஃபுல் வீடியோவும் இருக்கும். நான் வந்து அ டிகிரி முடிச்சது வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் முடிச்சேன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முடிச்சேன். கல்யாணம் ஆகி 2 பசங்க பொறந்து, அதுக்கப்புறம் இப்ப லேட்டா 2009ல தான் 2009ல ஆரம்பிச்சு 2011ல முடிச்சேன். 2012ல எங்க ஹஸ்பண்டுக்கு இங்க வேலை கிடைச்சு வந்தாரு. அதே டைம்ல எனக்கும் வந்து 2 மாசம் கழிச்சு எனக்கும் வந்து கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சிட்டு நான் ஒரு 3 வருஷம் அங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2015ல தான் எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, பிஆர் அப்ளை பண்ணி நாங்க எல்லாரும் மொத்தமா இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த வேலைய நானு குவிட் பண்ணிட்டேன். ஆ கவர்மெண்ட் வேலை யாரும் குவிட் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் குவிட் பண்ணிட்டு, சரி பசங்க ஃபேமிலின்றதுக்காக இங்க வந்து அப்படியே செட்டில் ஆயிட்டோம். அவ்வளோதான். இதுதாங்க என்னோட குட்டி சின்னதா என்னோட இன்ட்ரோ. உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயிலா வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க ஜாப் பத்தியும், இங்க வர்றது பத்தியும். இப்ப நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் அத பத்தி தான் நான் போடப் போறேன். இங்க எப்படி வர்றது? அதுக்கு என்னென்ன வழி இருக்கு? 2வது ஜாப் பத்தியும் வந்து நான் உங்களுக்கு அதுல விளக்கமா சொல்றேன். அப்புறம் வந்து இதோட இந்த சின்ன விளாக் தான். இது முடிஞ்சிருச்சு. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது வரது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா நெறைய பேர் கேட்ட கேள்விக்கு இதில நெறைய பதில் இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.